கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம லூக்கா 22ஆம் அதிகாரம் தான் பார்த்துட்ருக்கோம். இயேசு சீடர்களோடு ஒலிவ மலைக்கு போகிறாரு. அங்கே சொல்லி கொடுக்குறாரு சீடர்களுக்கு. சோதனைக்கு உள்ளே போகாமல் இருக்கணும்னா ப்ரேயர் பண்ணணும். இது என்ன சோதனைடா, ஐயோ என்னையே சோதிக்கிறாரே, நம்ம கவலைப்படுறோம்ல, இது என்ன சோதனையாக இருக்குது, திடீர்னு கவலையாக இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது இது என்னடா சோதனை அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம்ல. அதுக்குள்ளே போகாமல் இருக்கணும்னா, சோதனைக்குள்ளே போகாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியும். இப்போ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏசு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணார்னா, சீடர்களை விட்டுட்டு கல் எரிஞ்சால் எவ்வளோ தூரம் போவோமோ அந்த அளவு தூரம் போயிட்டார். சீடர்களை விட்டு தள்ளி போய், அவருக்கு என்னென்னா சிலுவை சுமக்கக்கூடாது தான் எண்ணம். இயேசுவை பொறுத்தவரை சிலுவை சுமக்கக்கூடாது, ஆனால் பிதாவுக்கு சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை மரணம் தேவை, பிதாவுடைய விருப்பம் அதுதான். சரி, இதை போய் கேட்டு பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் உங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ கவலை. முன்னாடியே தெரியும்ல எவ்வளோ சித்திரவதைப்படுத்துவாங்க, எல்லாம் தெரியும். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் அவரை பலப்படுத்துகிறார். மோசமான காலங்களில், வேண்டாத காலம், இது ஏன் வேண்டாத காலம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காலங்களில் யார் வரா பாருங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ணால் பலப்படுத்துகிறாரு. யார் மூலமாக? தேவதூதன் இவர் முன்னாடி தோன்றி இவரை பலப்படுத்தினான். அவ்வளவு சோர்வடைஞ்சிடுறாரு. ஏன்னா முன்னாடி என்ன நடக்குதோ அவருக்கு தெரியும். இத்தனை சித்திரவதைகளா பயந்துட்டார். அவருக்கு கவலை, இவ்வளோ பெயினை நான் தாங்கணுமா, இவ்வளோ வேதனைகள் வலிகளெல்லாம் தாங்கணுமா அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். பலப்படுத்திட்டு போனான். அது இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது நம்ம லூக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு டாக்டர். இயேசுடைய சீடர்களில் யூதாஸ்காரியத் திருடன் தான், அவன் திருட்டு பையன்தான், ஆனால் டாக்டரும் இருந்தாங்க. லூக் இருக்காங்கள, அவங்க இயேசுவை பார்க்குறாங்க. என்னடா அது, நம்மளுடைய வேர்வெல்லாம் தண்ணியாக இருக்குது, இவருக்கு ரத்தமாக கொட்டுதே. அவன் அப்படி தான் பார்க்குறான். அவன் டாக்டர், அவனுடைய டாக்டர் சிந்தனையில் அவன் பார்க்குறான். அவன் உடம்ப தான் பார்க்குறான், இயேசுடைய உடம்ப தான் பார்க்குறான். மருத்துவர்கள்லாம் பாருங்கள் என்ன நோக்கு இருக்குல்ல, அவங்களுடைய தொலைநோக்கு அப்படி தான் நம்ம லூக்கா பார்க்குறான். இரத்தத்தின் பெருந்துளிகளாய், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. புரியல அந்த டாக்டருக்கு, லூக்கா டாக்டருக்கு புரியல. இது என்ன கேஸு, நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், இயேசுவுக்கு ஏன் ரத்தமாக சொட்டுது வியர்வை அப்படின்னு அவன் பார்க்குறான். ஆனால் இப்போ டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கு பேர் ஹெமட்டோஹைட்ரோசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வியர்வை, நம்மளுடைய வியர்வை சுரப்பிகள் இருக்குல்ல, வியர்வையை சுரக்கும் சுரப்பிகள் இருக்குல்ல, அதில் வலை போன்ற ஒரு அமைப்பு இருக்குமா, அதில் பல இரத்த நாளங்கள் இருக்குமா. ரொம்ப சோர்வுகள், மன அழுத்தங்கள் என்ன பண்ணோன்னா இரத்த நாளங்களை வெடிக்க வைக்கும், சுருங்க வைக்கும். அதான் அழுத்தங்கள். அது அது வெடிக்க வைக்கும்போது அந்த இரத்தம் வெளியில் வியர்வையோடு சேருமா. அதனால தான் இயேசுவுக்கு அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிங்களாய் விழுந்துச்சு. இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள். லூக்கா எவ்வளோ அழகாக நோட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் அவர் ப்ரேயரை முடிச்சிட்டார். அவருக்கு பதில் வந்துருச்சு, சிலுவையை சுமந்து தான் ஆக வேண்டும். அதான் பதில். சில டைம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்னது இது, வியாதியை சுமந்து தான் ஆகணுமா, வெளியில் வரணுமா? இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்குதுங்க. அப்போ நம்ம தான் ஜெபம் பண்ணோம். ஆமாம், ஏசு என்ன வேறு ஏதாவது தீர்க்கதரிசியை தேடியா போனார்? அவருக்காக ஜெபம் பண்ணார். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ விடாப்பிடியான ஜெபம் போய் நிற்கணும், அவர் பதில் தருவார். பதில்னா
இது வேற முரண்பாடான பதில் தான் இயேசுவுக்கு கிடைத்தது. நல்ல பதில் இல்லை. சிலுவையை சுமக்கணும், சிலுவையில் சாவணும். இது நல்ல பதிலா? சிலுவை சாவு நல்ல சாவாங்க? பிதா இதுதான் கொடுத்தார், இதுதான் பதிலாக வந்தது. இவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அவர் ஜபத்தை முடித்துட்டு வெளில வரார். சரி, இது பிதாவின் சித்தம், நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு வராரு. இவங்கள சீடர்கள்லாம் தூங்கிட்டாங்களாம். ஏன் தூங்குனாங்கன்னு லூக்கா எழுதி வச்சுருக்காங்க. துக்கத்தினால் நிறைந்து தூங்கிட்டாங்களாம். ரொம்ப துக்கமாக இருந்தாங்களாம். அதான் இயேசு தொடர்ந்து சொன்னார்ல, நான் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நான் செத்துடுவேன், 3ஆம் நாளில் உயிர் தெளிவேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா. அதனால் துக்கத்தோடு இருந்ததுனால ரொம்ப கவலைப்பட்டு தூங்கிட்டாங்களாம். அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு? ஏன் நித்திரை பண்ணுறீங்க, ஏன் தூங்குறீங்க? சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, சோதனைக்கு உள்ளே போகாமல் இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சோதனை வந்துடுங்க. சும்மா இருக்கிற சோதனையே பத்தலை, இன்னும் ஏதாவது புதுசாக நம்மளுக்கு வரணுமா? ஜெபம் பண்ணுங்க. அதான் இயேசு சொல்லி கொடுத்தாரு சீடர்களுக்கு. ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஓடி போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக ஜெபம் பண்ணிவிட்டு உட்காருங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை